வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள இடைச்செவல் அப்படிங்கிற ஊரில் பிறந்த கரிசல்காட்டு பிதாமகன் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுற கவிஞர் எழுத்தாளர் கீரா அவர்களை பற்றி தான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய 10 விஷயங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்திய வரலாற்றிலேயே ஒரு எழுத்தாளருக்கு இறுதி அஞ்சலி அரசாங்க மரியாதையோடு, அதுவும் குண்டுகள் முழங்க அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா அவர் வேற யாரும் இல்லை, கீரா. அப்படி இவர் என்ன மாதிரியான படைப்புகள் எல்லாம் எழுதியிருக்காரு வாங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எழுத்தாளர் கீரா அவர்கள் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள இடைச்செவல்ங்கிற கிராமத்தில் 1922 செப்டம்பர் 16 பிறந்தார். இவருடைய முதல் கதை 1958 சரஸ்வதி இதழில் வெளியானுச்சு. கரிசல்காட்டு பிதாமகன் கீராவுடைய எழுத்து ஆலமர விழுது மாதிரி தொங்கிட்டு இருக்கிறது கிடையாது, அது ஆலமரத்துடைய வேர் தேடுற அளவுக்கு ஆழமானது. இப்படி மண் குறிச்சும் மக்கள் குறிச்சும் வேர் தேடி அலைஞ்சது தான் கீராவுடைய பேனா. 50 வருஷத்துக்கு முன்னாடியே கரிசல் எழுத்தை தமிழில் பதிவு செஞ்சார். கரிசல் மண்ணுடைய பிதாமகன் அப்படின்னு கீராவை சொல்கிறதுக்கு காரணம், கீரா ஒரு தீப்பொறி. இந்த தீப்பொறி மெல்ல மெல்ல எரிஞ்சு ஒரு தீப்பிழம்பே உருவானது. கோணாங்கி, சோதர்மன், மேலாண்மை பொன்னுச்சாமி, பூமணி, தமிழ்ச்செல்வன் போன்ற ஏராளமான எழுத்தாளர்கள் கரிசல்காட்டு இலக்கியத்தை கீராவை பின்தொடர்ந்து பதிவு செய்ய ஆரம்பித்தாங்க. கீரா புதுச்சேரியில் 1989 வாழ்ந்துட்டு வந்தார். இவர் புதுச்சேரி பல்கலையில் தமிழ் துறையில் நாட்டுப்புறவியல் சிறப்பு பேராசிரியராக பணியாற்றிட்டு வந்தார். ஆனால் இவர் தொடக்க கால பள்ளி கல்வியை கூட முறையாக முடிக்காதவர். ஆனால் வாழ்க்கையுடைய ஓட்டத்தில் மண்ணையும் மக்களையும் நிறைய படித்த அவருக்கு இந்த சிறப்பு பேராசிரியர் பதவி மிகையாகவே இருக்கவே இல்லை. உள்ளூர் பேச்சு வழக்கிலேயே அந்த மண்ணையும் மக்களையும் கண் முன்னாடி கொண்டு வர்றது கீராவுடைய ஸ்டைல். அவர் புதுச்சேரியில் 200 நாட்டுப்புற கதைகளை சேகரித்து பதிவு செஞ்சார். தமிழகத்தில் குடிபெயர்ந்த தெலுங்கு மக்களை சித்தரிக்கிற வகையில் கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்குறாரு கீரா. அந்த புத்தகத்தில் உள்ள எழுத்தையும் மொழியையும் வாசனை மாறாமல் இருக்கிறத இப்போ நாம் படித்தா கூட உணரலாம். இந்த நாவலை ஒரு தெளிவான வடிவம் இல்லை அப்படின்னு ஆரம்ப காலத்தில் விமர்சிக்கப்பட்ட கோபல்லபுரத்து மக்கள் இன்றைக்கி தமிழில் சிறந்த நாவலில் ஒன்று. மொழியையும் பேச்சு வழக்கும் ஏன் அதன் சாராம்சத்தோடு பதிவு செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு ஒவ்வொரு மாம்பழத்துலேயும் ஒவ்வொரு சுவை அப்படின்னு பதில் சொன்னவர் தான் கீரா. எழுத்தில் மட்டும் இல்லை, இசையில் கூட பெரிய ஆர்வம் கொண்டவர் தான் கீரா. அவருடைய படைப்புகளில் இசை ஒரு அங்கமாகவே இருந்துட்டு வந்துச்சு. நாதஸ்வர வித்வான் காரக்குறிச்சி அருணாசலம் கீராவுடைய நெருங்கிய நண்பர். அருணாசலத்துடைய மனைவி கீராவுடைய ஊர்க்காரர். அவருடைய மாமனார் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அருணாச்சலமும் கீராவும் இசையில் மூழ்கிடுவாங்க. அருணாச்சலம் மூலம் கிடைச்ச அறிமுகம்தான் விளாத்திகுளம் சுவாமிகள். கீரா நேரடியாக இசை பயின்றது விளாத்திகுளம் சுவாமிகள்கிட்ட தான். சாகித்ய அகாடமி விருது வாங்கின கு. அழகிரிசாமி கீராவுடைய நண்பர். வேலை விஷயமாக 2 பேரும் வெளியூர் போனாங்க அப்படின்னா ஒருத்தருக்கொருத்தர் மாறி மாறி எழுதின கடிதங்கள் ரொம்பவும் அழகானது. அதில் பொதுவாக அழகர் சாமியோட கடிதங்கள் மட்டும் தொகுக்கப்பட்டு அன்னம் அப்படிங்கிற ஒரு வெளியே வந்துச்சு. உடலும் தோளும் தளர்ந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் தளரவே இல்லைன்னு நிரூபித்து காட்டியவர் தான் கீரா. சமீபத்தில் ஆண் பெண் உறவுகளை பற்றி பேசுகிற வகையில் அண்டனண்ட பச்சி அப்படிங்கிற புதினத்தை டிஜிட்டல் வடிவத்தில் வெளியிட்டார். மொழி, எழுத்து, இசை இதில் மட்டும் இல்லாமல் கீரா அரசியல் தாகமும் கொண்டவர். இடதுசாரி இயக்கங்களோட பணியாற்றுவர். பறவைகள் மாதிரியே மனுஷங்க வாழணும், எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல். இதுதான் கீராவுடைய வாழ்க்கைக்கான வார்த்தைகள். இவர் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இடைச்செவல் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது நம்ம ஊருக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமை. இவர் மட்டும் இல்லைங்க, கரிசல்காட்டு எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கோவில்பட்டியில் பிறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.